கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தின் பகுதியை வாசிக்க கேட்போம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஏவினார் அப்படின்ற வார்த்தைக்கு பல வார்த்தைகளை அங்கே நம்ம போட முடியும். ஏவினார் என்பதற்கு தள்ளினார், நகர்த்தினார், தூண்டினார், உணர்த்தினார் என்று பல வார்த்தைகளை நாம் அங்கே போட்டுக்கொள்ள முடியும். இந்த கால வேளையில இந்த கோரேசை போல தேவனால் நீங்கள் தள்ளப்பட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த தேவனாலே தள்ளப்படுகிற அந்த அனுபவத்திற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன். பல நேரத்துல நம்ம ரோட்ல போகும்போது ஒரு ஆட்டோ போகும். சில நேரத்துல பார்க்கும்போது ஆட்டோ பெட்ரோல் காலியாகி போயிட்டு இருக்கோம், 2 வீலர் பெட்ரோல் காலியாகி போயிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் தானா போறதுல யாராவது ஒருத்தர் அதை தள்ளி விட்டாதான் அந்த பெட்ரோல் பங்க்கு போகும், அது பெட்ரோல் ஃபில் பண்ண முடியும், அது ஸ்டார்ட் ஆகும், அது தன்னுடைய டெஸ்டினியை போய் சந்திக்கும். அது போலத்தான் தேவன் கூட நம்மளை தள்ளும் போது நம்முடைய டெஸ்டினி என்னவோ நாம் அதை அடைந்து கொள்ளுவோம். தேவன் நம்மை தள்ளிவிடும் போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகள் என்னவோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மை நகர்த்தும் போது நாம் எட்டாத உயரங்களிலே நகர்ந்து செல்லுவோம். தேவன் நம்மை தூண்டும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வழி நடத்துதலை சரியான முறையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனாலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று சொன்னால் பாக்கியவான்கள். தேவனால் தள்ளப்படும் போது நீங்கள் பலன் அடைவீர்கள். தேவனால் தள்ளப்படும் போது நீங்கள் ஞானம் அடைவீர்கள். தேவனால் தள்ளப்படும் போது நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடுவீர்கள். தேவனால் தள்ளப்படும் போது உங்கள் சோர்வு, டயர்டு, கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்து நீங்கள் எலியாவை போல வனாந்தரத்தை கடந்து 40 நாட்கள் பயணிக்கிற அந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தெய்வமே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களை தள்ளி விடுவது எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, நீர் எங்களை தள்ளுங்க, நீங்க எங்களை நகர்த்துங்க. ஆண்டவரே, நீங்க நகர்த்தாம ஒரு ஸ்டெப்பு கூட எங்களால முன்னால போக முடியாது. நீங்க எங்களை தள்ளி விடுங்க, எங்க குடும்பத்தை தள்ளி விடுங்க, எங்க வாழ்க்கையை தள்ளி விடுங்க, நாங்க முன்னோக்கி போயிடுவோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.